நன்றியை தெரிந்து கொள்கின்றேன். இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை பிரமாதமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அருமை பிஆர்ஓ ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திரைப்பட நான் ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகையாளர்னு பார்க்கறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களெல்லாம் இப்படி சந்தித்து, இப்படி ஒரு படம் நடித்து, இவர் படம் எடுத்து, இவர் படம் இயக்கி, இந்த மாதிரி இருக்கணும், பத்திரிகையாளரை பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து நாம் எத்தனையோ பத்திரிகையும் சரி, வாழ்க்கையும் சரி, டயலாகும் சரி, மயிலையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம். நான் லைஃப்ல அனுப்பிச்சேன். அந்த விபத்தில் இருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜா அவர்கள் கொண்டு சேர்க்கும்போது எனக்கு மிக மிக சந்தோஷம். என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வில்லேஜஸ், ஐ மீன் கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும், பிரைவேட் பஸ் ஆகட்டும், லோடு லாரி ஆகட்டும், கண்டெய்னர் ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன். இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்கள் தூக்கம் வரவில்லை, ஒரு மனசு இதமாக இருக்குது. அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்தாங்க. இசையை சேர்த்தது தயாரிப்பாளருக்கும் டைரக்டரும் நான் ரொம்ப கடமைப்பட்டீங்க. இப்போ தயாரிப்பாளர் சொல்லும் போது என்னன்னா, நான் நிறைய படங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கேன், இல்லாமல் இல்லை. பட் எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா நம்ம அது நடிக்கிறது நடிச்சு கொடுக்குறோம். நடிகன்னா எல்லா வேஷம் நடிச்சுதான் ஆகணும், அதுதான் நடிகன். ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒரு கோட் ஆகிப்பார் வறுமை தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காரு, நடிகத்தில் சுமேஷா இருக்காரு. இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பை கற்றுக் கொடுத்தவர் நடிகர் சாரி சார். அதே மாதிரி உலகத்துக்கு உயர்ந்து ஒரு படத்துல நடிச்சு தொடர்ந்து ஒரு 10 வருஷம் முதல்ல ஜெயிச்சவர் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள். அவங்களுக்கு அவங்க உண்டாவசியமா இருக்காங்க. இப்போ உதாரணமா தில்லானா மோகனம் என்ற படம் உங்களுக்கு ஞாபகம், கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஞாபகம், தில்லானா மோகனம். தில்லானா மோகனம் படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1001 படத்திலே சிவாஜி சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும் நினைச்சாங்க. ஒரு தடவை டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க தலைவர் எம்ஜிஆர்ட்ட, என்ன தலைவர் நீங்க இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க சிவாஜி சார் நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னாங்க. தலைவர் யோசிச்சுட்டார், எம்ஜிஆர் அப்படியா ட்ரை பண்ணுவோம். சிவாஜி சார் போய் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன நீங்க எல்லா படத்தையும் பண்ணலாம ஆயிட் பண்றீங்க, ஆனா தலைவர் எம்ஜிஆர் கேஷ் பண்ண சொல்லிட்டாங்க. சிவாஜி சார் சரின்னு இருக்காங்க. அதுக்காக 2 பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த 2 பேர் படத்துக்கு டைரக்ஷன் ராமண்ணா சார். அந்த படம் புரட்சியில் ஆக்ட் பண்ண படம் பாசம், ராமண்ணா டைரக்ஷன். அந்த தலைவர் இறந்துருவாரு, படம் போகல. தங்கச்சுரகம் படம் சிவாஜி சார் ஆக்ட் பண்ண தலைவர் மாதிரி பாட்டு பாடி பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா. தங்கச்சுரகம் போகல. ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல. சிவாஜி சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கல. இது நான் சொல்ல 2 வருஷத்துக்கு முன்னால. அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஓடியா சொன்னாங்கன்னா சிவாஜி சார்கிட்ட, அண்ணா நீங்களாவே நடிக்கலாம், அது உங்களுக்கு அதுவும் கரெக்ட். தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக கரெக்ட் சொன்னாங்க, இதை நான் கேள்விப்பட. அதனால எந்த விஷயத்தில் நாங்கள் நடித்தா இங்கே ஏற்றுக்குவாங்களோ ஒத்துக்குறவங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேருந்து வந்திருக்கேன். நான் நடிச்சு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஆடிக்கார் வாங்கணும், ஆமிக்கார் வாங்கணும் நோக்கம் அல்ல. ஆரம்பத்திலே கதையை கேட்க பிடிக்கணும், எனக்கு நடிக்கணும், என்னுடைய பிடிக்கணும். தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு நான் போய் அவங்களை ப்ரோக்ராம் கூப்பிடு இப்படிலாம் கதை பிடிக்கணும், அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே. அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் அவர்கள் இல்லைனாலும் ஹீரோவாக உருவாக்கினவர். அந்த பட தயாரிப்பாளர் சிவராமசாமி திருச்செந்தூர் இருக்கிறாரு, இன்னொரு தயாரிப்பாளர் ராவணேஸ்வரர் அவர் வாங்கிட்டாரு, இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள் நான் மறக்க மாட்டேன். ஆனால் திருப்பி அதுல படிப்படியா வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சு பாருங்க. ராமராஜன் அப்படின்றத பத்தி இண்டஸ்ட்ரியில ஒன்லி 4 வருஷம் தான் என்னோட திரைப்பயணம், ஒன்லி 4 இயர்ஸ். 86 நவம்பர் 28 படம் நம்ம ஊர் ரிலீஸ், 87, 88, 89, 90 ஒன்லி 4 வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன்
இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியோட அமைத்த பாட்டு ஒன்றுதான் இன்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க. எத்தனையோ கதையை கேட்டாலும் இந்த படம் கதை சொல்ல வந்தாங்க. லேட்டாகி சார்களும் மதி சார்களும் பாலா சதீஷ் காத்து வந்தாங்க. நான் நிறைய படம் கேட்பேன். இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்தாரு நீ இன்றோட என்ட்ரி ஆகியா அப்பயே மனசுல ஓகே முடிஞ்சு ஒரு சின்ன வர முடியாது அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு மன்றங்கிறது நீ பார்த்தீங்கன்னா உள்ள இல்லை வேலை செய்யறாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க இப்போ அவ்வளோ ஒரு இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம். எனக்கே கண்கள் 12 வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு போறாங்கன்னா கிரேட் கிரேட். இந்த ரசிகர்கள் ஒத்துக்கணும். அதனால முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன். என்னடா அது எல்லாம் நடிச்சு வச்சுக்கோங்க, நிக்கலாம் காசை வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை எப்படி போய் எடுத்துருச்சு இதுக்கு வீட்டிலே இருந்துக்கலாம் பையன் அப்படின்னு கூட பரவாயில்ல பயப்பாடுத்தா நல்லா நடிச்சிருக்கான் பையனா. என்னுடைய படங்கள் வந்தா இதெல்லாம் இருக்காது, இது எதிர்பார்த்து வர்றோம் நான் ஏமாற்றக்கூடாது. எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும் போது நான் உன்னிப்பா கவனிச்சேன். இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னால நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, போன ஜென்ரேஷன் இல்லை, நாளைய ஜென்ரேஷன் மாறிது. ஜென்ரேஷன் மாறிச்சுன்னு சொல்றது ரேஷன் அடை கூட்டம் அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் எந்த ஜென்ரேஷன் புதுன மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, தயாரிப்படுத்துக்காரு. கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் சொன்னாங்க. நான் கதை முடிஞ்சிச்சுன்னு கேட்டேன். இல்லை சார் இதுதான் இன்ட்ரோன்னாங்க. நீங்கள் படம் பாருங்க சார், பத்திரிகையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ள போகாது. வடகொரியா கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கேள்விப்பட்டேன். அங்கிருந்து ஒரு நியூஸ் வெளியே போகாது, வெளியே ஒரு நியூஸ் சொல்லக்கூடாது. இந்த வடகொரியா நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கு எந்த நியூஸ் தரதில்லை. ஏன்னா எங்களுக்கு நியூஸை முதல்ல தெரிவிக்கிறது நீங்க தான் போறீங்க டிவியில, நீங்க சொல்லிதான் நான் பார்க்க வீட்டில். இதுதான் உண்மை. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும் போது இந்த இன்ட்ரோ பிளாக் பாருங்க. 100% சினிமாவில் நான் பெருமையா சொல்லல, உண்மையா சொல்றேன், உண்மையை சொல்றேன். நீங்க வேணும் விசாரிச்சு எழுதுங்க. ராமராஜன் சொல்றது உண்மையா பொய்யா? ஒரு திரையரங்கில் டூரிங் ஆக்டிஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் ப்ரொடியூசர் பிளேஸ் போற படம் இருக்கலாம்னு, அதுக்கப்புறம் டைரக்டர், அப்புறம் ஆர்டிஸ்ட் கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீல்காரி பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்புறம் டீசர்ட் சீசன் கடைசியில் போய் கிச்சது அங்கே காவிரி தண்ணீர் கடவுளை போற மாதிரி இந்த திரையரங்கத்தில் பஸ் ஸ்டாப் இந்தியா லாஸ்ட் தான் டூரிங் ஆக்சன் போய் லாஸ்ட் சினிமா. அந்த டூரிங் ஆக்சன் ஆரம்பிச்ச வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை. இது கடவுளோட வரப்பிரசாதம். அங்கிருந்து முதல் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, டைரக்டர் ஆகி, நடிகனாகி, ப்ரொடியூசர் ஆகி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, ஏன் தியேட்டர் கூட வாங்க. கதை சொல்லும்போது அதான் சொன்னார், யாரோ கதை இன்றும் பார்க்க நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடம் இந்த படத்தை வந்தது. நானும் படம் 5 வருஷம் தியேட்டர் செஞ்சேன். சின்ன வயசுல படம் பார்க்கறதே படப்பாங்க. இந்த இன்ட்ரோ கிடையாது. அதனால சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோரும் மனதையும் பாதிக்க வேண்டிய விஷயம். நீ எல்லாம் பார்க்க என்ன ராமராஜ் இதே சொல்றாரு, எப்படிதான் இன்ட்ரோங்கிறாருங்கிறாரு அந்த மாதிரி நடக்கிற விஷயம். நான் படம் எல்லாம் பார்த்துருக்கேன், 100 படம் வேலை செஞ்சேன். இல்லை அவங்க கதை சொல்லி முடிச்சுட்டு டைரக்டர் போது சப்ஜெக்ட் சூப்பர் நல்லா இருக்கும். என்ன டைட்டில்னு கேட்டேன். ஏன் எப்பவும் இந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். டைட்டில் நம்ம மனிதர் போதும் அண்ணன் நலேஸ்வரர் சுந்தரராஜன் பார்த்தா நலேஸ்வரர் ஞாபகம். அந்த பேர் தான் முக்கியம். அதனால டைட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன். அப்பா வேற ஒரு டைட்டில் சொன்னாங்க, இல்லை சார் சரியா வராது, அது நான் அப்புறம் சாமானியம் சொன்னாங்க. சாமானியம் சொன்னாங்க எனக்கு டக்குன்னு ரீச் ஆச்சு. எனக்கு வேற ஒரு சப்ஜெக்ட் சொல்லும் போதும் ஒரு டைட்டில் சொன்னாரு, சார் அதை சொல்லவும் என்ன அதை எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை சார் இதனால நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி 1007 படம் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லை எந்த ஜென்ரேஷன் போகிற பாட்டு போட்டவர் அவர் சார் பேசி முடிச்சுட்டு டைரக்டர் சொல்றாரு, நான் 10% முடிச்சு வந்தாச்சு,
திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட் பண்ணல, எதுவும் இல்லை சார். ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சிவராம் சார் பேசுறாரு கிட்ட, அண்ணே உங்க ரீல் எடுத்து உடனே அனுப்புங்க, ரீல் கடை அண்ணே ஸ்டார்ட் பண்றாங்க. நல்லா கேட்க பிடிச்சிருக்கேன். என்ன சார் ராஜன் சொன்ன வார்த்தை இது எங்கேயும் பார்க்க முடியாது. நான் பார்த்துருக்கேன், பிஸியான கரகாட்டக்காரன் பாடுக்காரெல்லாம் அவர் பார்த்துருக்கேன். அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் மாசு விடுது. ராமராஜன் படம் மேனேஜர் பேசுறாரு, மேனேஜர் சொல்றாரு நீ உடனே ரீல் அனுப்புங்க, ரீல் கடி ஸ்டார்ட் பண்றா சார். எந்த கமிட்மெண்ட் ரீல் கடி ஆரம்பிச்சு அட்வான்ஸ் வாங்க. அதான் நான் சொல்றேன், இதுவுமே வாங்கலாம். அட்வான்ஸ் வாங்க ஒண்ணுமே பேசல சார். ரீல் கடி ரீல் அனுப்பிட்டார் சார். போட்டுட்டு அவர் போகும்போது நான் போகும்போது இது உள்ள வாங்க கூப்பிட்டு போட்டு பாரு அப்படின்னு அந்த இடத்துக்கு போகும்போது சார் மியூசிக் போட்டிருப்பாரு. ஏன்னா கரகாட்டக்காரத்துக்கு போடுறப்ப மியூசிக்காது இங்கிலீஷ் படமா இருக்குன்னு சொன்னேன். இங்கே வாங்க பாட்டு காமிச்சார். ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா சார், உணர்வுபூர்வமா படங்கள், வசனங்கள், ஃபைட்டுகள் இது எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன்ஸ் மோர் கேட்கறதும் லிமிடேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும்.